வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்திய குடும்பங்கள்ல முன்னெல்லாம் மசாலா பொருட்கள அவங்களே தயாரிப்பாங்க. அதாவது மிளகாய், தனியா, மஞ்சள்னு எல்லாத்தையும் தனித்தனியா வாங்கி வெயில்ல காய வச்சு, குறிப்பிட்ட அளவு சேர்த்து, அத அரவை கடையில குடுத்து மசாலா பொருட்கள தயாரிப்பாங்க. ஆனா, இப்ப அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வருது. எல்லாமே இன்ஸ்டன்ட் மயமாயிடுச்சு. குறிப்பா நகரங்கள்ல வாழ்ற மக்கள் இன்ஸ்டன்ட் மசாலா பொருட்கள் தான் பயன்படுத்துறாங்க. சாம்பார் மசாலா, சிக்கன் மசாலா, ஃபிஷ் கிரேவின்னு எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்டன்ட் மசாலாக்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பயன்படுத்துற மசாலாக்கள்ல எவரெஸ்ட் மற்றும் எம்டிஎச் நிறுவனங்களோட மசாலாக்கள் அதிக அளவு புகழ் பெற்றதா இருக்கு. அந்த மசாலா பொருட்கள இந்தியர்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல எவரெஸ்ட் மசாலா நிறுவனம் வாடிலால் பாய்ஷான்றவரால 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல்ல 200 அடி இடத்துல தான் அவர் அந்த மசாலா நிறுவனத்த தொடங்கினார். பால் மசாலா, கரம் மசாலா, சாய் மசாலான்னு 3 மசாலாக்கள அவர் தயாரிச்சார். இந்த மசாலாக்களுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலும் பல மசாலாக்கள அவர் தயாரிச்சார். இன்னைக்கு அந்த நிறுவனத்தோட மசாலாக்கள் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்கவும் பரவி இருக்கு. இந்தியாவின் மிகச்சிறந்த பிராண்டா 8 ஆண்டுகள் அந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு எவரெஸ்ட் மசாலா நிறுவனம் இந்தியாவின் முன்னணி பிராண்டா இருக்கு. இன்னொரு நிறுவனம் எம்டிஎச் 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்னைக்கு 62 வகையான மசாலா பொருட்களை தயாரிக்குது. இந்த மசாலா பொருட்களும் உலகம் முழுக்க விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த 2 மசாலா பொருட்களுடைய வருவாய் இந்திய பொருளாதாரத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தன்னுடைய பங்கை கொடுத்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க இந்த சூழல்ல தான் இந்த மசாலா பொருட்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. இந்த மசாலா பொருட்களால தங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதா சொல்லி கடந்த ஏப்ரல் மாதம் ஹாங்காங் அரசு அதுக்கு தடை விதிச்சிருக்கு. எம்டிஎச் மசாலா மெட்ராஸ் கறி பவுடர், எம்டிஎச் சாம்பார் மசாலா, எம்டிஎச் கறி பவுடர், எவரெஸ்ட் ஃபிஷ் கறி மசாலா ஆகிய 4 மசாலா பொருட்களுக்கு தான் ஹாங்காங் அரசு முதல்ல தடை விதிச்சது. இந்த மசாலா பொருட்கள்ல குறிப்பிட்ட அளவுக்கு மேல எத்திலீன் ஆக்சைடு இருக்கிறதால அதுக்கு தடை விதிக்கிறதா ஹாங்காங் அரசு தெரிவிச்சது. அது என்ன எத்திலீன் ஆக்சைடு? எத்திலீன் ஆக்சைடுன்றது நிறமில்லாத அதிக வாசனை தரக்கூடிய ஒரு ரசாயனம். இந்த ரசாயனத்தை தொழில்துறையில அதிகமா பயன்படுத்துறாங்க. குறிப்பா மருத்துவத்துறையில மருத்துவ உபகரணங்களை கழுவுறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை பூசானம் பிடிக்காம இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. இந்த எத்திலீன் ஆக்சைடை குறிப்பிட்ட அளவுக்கு மேல பயன்படுத்தினா அதனால புற்றுநோய் வரும்னு அமெரிக்க மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அதனால இப்போ இந்த எத்திலீன் ஆக்சைடு இந்த உணவுப் பொருட்கள் அதிகமா இருக்கிறதால அதுக்கு தடை விதிச்சா ஹாங்காங் அரசு தெரிவிச்சது. இந்த தடை வந்த கொஞ்ச நாள்லயே எவரெஸ்ட் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில தங்களுடைய நிறுவனம் தயாரிக்க எல்லா பொருளும் பாதுகாப்பானது, இதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு அந்த நிறுவனம் தெரிவிச்சிருந்துச்சு. ஆனா எம்டிஎச் நிறுவனம் எந்த கருத்தையுமே தெரிவிக்கல. ஆனா இது நடந்த கொஞ்ச நாள்லயே சிங்கப்பூர் அரசும் சில மசாலா பொருட்கள் தடை விதிச்சது. நேத்திக்கு நேபாள அரசும் எவரெஸ்ட் மற்றும் எம்டிஎச் நிறுவனத்தோட சில மசாலா பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்கு. இதுக்கு காரணமாகவும் எத்திலீன் ஆக்சைடு தான் சொல்றாங்க. இது பத்தி கருத்து தெரிவிச்சிருக்க நேபாள உணவு கட்டுப்பாட்டு துறையின் செய்தி தொடர்பாளரான மோகன் கிருஷ்ண மகாராஜன், இந்த உணவுப் பொருட்கள்ல குறிப்பிட்ட அளவுக்கு மேல எத்திலீன் ஆக்சைடு இருக்கதா நாங்கள் சந்தேகப்படுறோம். அதை ஆய்வு கூடத்துக்கு அனுப்பியிருக்கோம். அந்த ஆய்வின் முடிவு வர வரைக்கும் இந்த உணவுப் பொருட்களின் விற்பனைக்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்படி அடுத்தடுத்து 3 நாடுகள் தடை விதிச்சதால இந்த உணவுப் பொருட்கள் மேல மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. சரி, இதை பத்தி நம்மளுடைய உணவு கட்டுப்பாட்டுத்துறை என்ன சொல்லுது? அவங்கள கேட்டா அசால்ட்டா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உணவுப் பொருட்களை என்னெல்லாம் கலந்துருக்கலாம்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சரிவிகித கணக்கு இருக்கும். அந்த கணக்கு அந்த நாடுகளுக்கு ஒத்து வரலன்றதுக்காக இந்த பொருட்கள் தடை விதிச்சிருப்பாங்க. அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. அதோட வர்த்தக ரீதியாகவும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க தடை விதிச்சால 1% பிசினஸ் தான் பாதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் பிசினஸ் கணக்கா? இல்லைங்க, மக்களோட வாழ்க்கை. எல்லா நாட்டு மக்களும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் சில ரசாயனங்களால் கெடுதல் ஏற்படும். ஒரு ரசாயனம் ஒருத்தருக்கு நல்லதையும் ஒருத்தருக்கு கெடுதலையும் பண்ணாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுல கெடுதல்னு சொல்ற ரசாயனத்தை நம்ம எப்படி நல்லதுன்னு ஏத்துக்கலாம்? இந்த விஷயத்துல நம்ம அரசு கவனம் செலுத்தணும். எத்திலீன் ஆக்சைடு எந்த அளவுக்கு கலந்து இருக்கு இந்த மசாலா பொருட்கள்னு ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வு நடத்துற வரைக்கும் அந்த பொருட்களை கண்காணிச்சுட்டே இருக்கணும். மக்களை காப்பாற்ற வேண்டியது தான் அரசோட முக்கிய கடமை. பிசினஸ் மேனை காப்பாத்துறது இல்லை. அரசும் இதை உணர்ந்து நமக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இந்த உணவுப் பொருட்களை சரியான ஆய்வுக்கு உட்படுத்துவாங்கன்னு நாம நம்புவோம். இந்த விஷயத்தில் அரசு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த ரசாயனங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. அரசு பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாமளும் இந்த இன்ஸ்டன்ட் பொருட்கள் பின்னாடிலாம் போகாம அந்த காலத்து மக்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி இயற்கையாகவே பொருட்களை வாங்கி நாமளே அதை வெயில்ல காய வச்சு அரைச்சு பயன்படுத்தினா நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு அது நல்லதா இருக்கும். அவங்க ஆரோக்கியமா வளருவாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.